வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அதற்கு பின்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரபிக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் சென்னையில் பெரிய அளவில் மழை இருக்காது என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழகம் புதுவை வழியாக தெற்கு ஆந்திராவை நோக்கி இதன் நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. டெல்டா கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இந்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழ்நாட்டின் வடகோடி பகுதிகளில் மலை மேகங்கள் ஒன்றிணைய தொடங்கியிருக்கின்றன. இதனால் இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் விட்டு கனமழை பதிவாகும். கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகக்கூடும். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தீவிர தாழ்வு பகுதி காவிரி டெல்டா அருகே நிலவு கொண்டிருப்பதால் இன்று டெல்டா தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கோ தொடர் கனமழைக்கோ வாய்ப்பு இல்லை. காவிரி டெல்டா விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண் பணிகளை இன்று முதல் மேற்கொள்ளலாம். ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகள் தற்பொழுது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது. இதனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை இருக்காது. ஆனால் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போன்ற வட மாவட்டங்களிலும் பரவலான மழையை இன்று எதிர்பார்க்கலாம்.